ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். நம்ம இன்றைக்கி ஆடி மாத கூழ் எப்படி செய்ய போகிறோம் அப்படின்றது தான் காமிக்க போகிறோம். ஆடி மாதம் அப்படின்னாலே அம்மனுக்கு உகந்த மாதம். அதுவும் ஆடி செவ்வாயும் ஆடி வெள்ளியும் வந்து பார்த்திங்கன்னா எல்லா கோயில்லையும் நல்லா விமர்சையாக கொண்டாடுவாங்க. எல்லா கோயில்லையும் வந்து கூழ் ஊற்றுவாங்க பொது ஜனங்களுக்கெல்லாம். இந்த மாதிரி கூழ் ஊற்றி மாரியம்மனுக்கு படைச்சி அவங்க என்ன வேண்டுவாங்க அப்படின்னா, நாடு செழிக்கணும், மழை நல்லா பொழியணும் அப்படின்றது வேண்டுவாங்க. பொதுவாக ஆடி மாதத்தில் பார்த்திங்கன்னா நிறையா காற்றடிக்கும். ஸோ காற்றுல வந்து நிறையா கிருமிகள்லாம் பரவும், ட்ரையாக இருக்கும் வெதர். இதையெல்லாம் தாண்டி மழை பெய்யணும் அப்படின்றத வேண்டி தான் அம்மனுக்கு வந்து கூழ் ஊற்றுவாங்க. ஆடி மாதத்துக்குன்னு ஒரு குட்டி கதை இருக்குது. அது என்ன அப்படின்னா, பொதுவாக ஒரு ஆண்டை வந்து அயனம்னு சொல்லுவாங்க. தை தொடங்கி ஆணி வரைக்கும் வரதை உத்தராயணம்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஆடியிலேருந்து மார்கழி வரைக்கும் வரதை வந்து தட்சிணாயனம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தேவலோகத்தில் வந்து நமக்கு ஒரு ஆண்டு காலம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு நாள் அப்படின்னு அர்த்தம். ஸோ வந்து உத்தராயணம் அப்படின்றத அவங்களுக்கு பகல் பொழுதை குறிக்கும், தட்சிணாயனம் அப்படின்றத அவங்களுக்கு இரவு பொழுது குறிக்கும். ஸோ உத்தராயணம் முடிஞ்சு தட்சிணாயனம் தொடங்குற அந்த மாலை நேரத்தில் வந்து அந்த மயக்கத்தை போக்குறதுக்காக தேவர்கள் உட்பட எல்லாரும் வந்து பராசக்தியை வேண்டுவாங்க அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்குது இந்த ஆடி மாதத்துக்கு. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம். கூழுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்றத பார்ப்போம். இதுக்கு வந்து 200 கிராம் கேழ்வரகு மாவை நீங்கள் என்றைக்கு கூழ் செய்கிறீங்களோ அதுக்கு முந்தின நாளே நீங்கள் உப்பு போட்டு கரைச்சி ஊற வச்சிடணும். அப்போ தான் மாவு நல்லா புளிக்கும். புளிச்சாதான் உங்கள் கூழ் வந்து நல்லா வரும். அடுத்து ஒரு கைப்பிடி பச்சரிசி எடுத்துக்கோங்க. சப்போஸ் வந்து நீங்கள் நொய்யரிசி வச்சுருந்தீங்கன்னா அதையே யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு வெங்காயம், பச்சை மிளகாய். பச்சரிசியை இந்த மாதிரி மிக்சியில் அரைச்சி நொய்யாக்கிக்கோங்க. நொய்யாக்கிட்டு இதை வந்து கழுவிட்டு ஊற வச்சுட்டு நம்ம இப்போ வேக வைக்க போகிறோம். இப்போ நொய் வந்து நல்லா வெந்துடுச்சு. இதை வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சுக்குவோம். அந்த நொய் வெந்ததை நம்ம தனியாக எடுத்து வச்சுட்டோம். இப்போ அதே பாத்திரத்தில் 3 மடங்கு தண்ணி வந்து நம்ம ஊற்ற போகிறோம். எந்த டம்ளரில் நம்ம கேழ்வரகு மாவு அளந்தோமோ அதே டம்ளரில் நம்ம 3 மடங்கு தண்ணி அளந்து ஊற்றிக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம புளிக்க வச்சுருக்கோம் இல்லையா கேழ்வரகு மாவு, அதை வந்து இந்த கிண்ணத்தில் ஊற்றிடுங்க. இந்த வெசலில் அடுப்பை வந்து பற்ற வைக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம தண்ணியோடு மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்துருவோம். ஏன்னா வந்து நம்ம அடுப்பை பற்ற வச்சுட்டு பண்ணோன்னா கட்டி விழும், கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி நம்ம பண்ணுறோம். இப்போ அடுப்பை பற்ற வச்சுட்டு இந்த மாதிரி கிளறிட்டே இருக்கணும், அது கட்டியாகிற வரைக்கும். இப்போ வந்து லைட்டாக கட்டியாகிட்டே வருது. நீங்கள் பார்த்தீங்கன்னா முன்னுக்கே உப்பிக்கும். இது ஷைனிங்காக மேலே வர ஆரம்பிச்சிருக்கு. பார்த்திங்கன்னா வந்து மேலே வந்து பபிள்ஸ் இந்த மாதிரி வருது, ஷைனிங்காகவும் இருக்குது. ஸோ இப்போ வந்து வெந்துருச்சு கேழ்வரகு மாவு நம்ம போட்டது. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து வேக வச்சுருக்கோம் இல்லையா அந்த நொய்யரிசி, அதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி கிளறிக்கோங்க. இப்போ நல்லா கொதிக்குது. நம்ம நொய்யரிசியும் வெந்தது தான், இதுவும் வெந்த பிறகு தான் போடுறோம். அதனால் வந்து ரொம்ப நேரம் கிண்டணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஒரு 5 மினிட்ஸ் அதுக்கப்புறம் கிண்டிட்டு நம்ம இறக்கிடலாம். கூழ் வந்து ஆறிடுச்சு. நாங்கள் வந்து மண் பாத்திரத்துக்கு மாற்றிட்டோம். கூழ் ஆறின பிறகு நம்ம இதில் மோரை வந்து கரைச்சி ஊற்ற போகிறோம். இந்த ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இந்த கேப்பை வந்து கொஞ்சம் சூடு, அதனால் நீங்கள் அப்படியே சாப்பிட்றத விட நீங்கள் வந்து மோர் கலந்து கரைச்சி நீங்கள் சாப்பிட்டா தான் வந்து உங்களோட ஹீட்டை வந்து அது தணிக்கும். அதனால் கேப்பையை தனியாக சாப்பிட்றத விட இந்த மாதிரி மோர் கலந்து சாப்பிட்றது தான் நல்லது. அடுத்து வந்து இதுக்கு மேலே நம்ம வெங்காயமும் பச்சை மிளகாயும் போட போகிறோம். இதை வந்து நல்லா கையில் இந்த மாதிரி மசிச்சுட்டு போட்டிங்கன்னா அந்த வெங்காயம் பச்சை மிளகாயோட சாறு வந்து நல்லா கலந்துரும், உங்களுக்கு டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ஸோ இதை வந்து நம்ம இப்போது அந்த கூழில் வந்து போட போகிறோம். மேலே வந்து வேப்பிலை வைக்கிறோம். இப்போ வந்து அம்மனுக்கு வைக்கிறதுக்கு ரெடி ஆயிடுச்சு நம்மளோட கூழ். அது தவிர இந்த கேழ்வரகு வந்து சிறுதானிய வகையை சேர்ந்தது. நம்ம இது கூட மோரும் சின்ன வெங்காயமும் சேர்க்கறதுனால நம்ம முன்னமே சொன்ன மாதிரி இதோட கேழ்வரகோட ஹீட்டை வந்து இது தணிச்சிரும். ஸோ வெயில் காலத்தில் நம்ம இதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருப்போம். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.